கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தேசத்திலே இளவரசன் மிகவும் கொடூரமானவனாக இருந்தான். சிறு வயது முதல் பணியாளர்களை துன்புறுத்துவது, தட்டி கேட்க யாரும் இல்லை என்று இருமாப்பா இருப்பது, இப்படி இருந்தான். அவன் இளவரசனாக முடிசூட்டப்பட்ட பிறகு அவனுடைய தகப்பன் இறந்து விட்டார். இவன் குடித்து வெறித்து தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் நன்றாக குடித்துவிட்டு இவன் அரண்மனையிலே உள்ள பல அறைகளிலே ஒரு விருந்தினர் தங்கும் அறையிலே போய் படுத்து விட்டான். அப்படியே தூங்கி விட்டான். காலையிலே அவன் எழுந்தபோது அந்த அறையிலே ஒரு மிகப்பெரிய கண்ணாடி வைக்கப்பட்டிருந்தது. இவன் தன்னுடைய முகத்தை அதிலே போய் பார்த்த உடனே அதிர்ச்சி விட்டான். தன்னுடைய முகம் விகாரமாகவும் உடல் பலவிதமான வளைவு நலிவுகளோடு அழகற்றதாகவும் இருந்தது. பணியாளர்களை கூப்பிட்டு, நான் இவ்வளவு அசிங்கமாகவா இருக்கிறேன் என்று கேட்டான். எல்லாரும் தலை குனிந்து கொண்டார்கள். அரண்மனையிலே எங்கும் கண்ணாடி வைக்காமல் இங்கு மட்டும் ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். ஐயா, நீங்கள் சிறு வயதிலே அம்மை நோய் வந்து மீண்டும் பிழைத்த போது முகத்தில் எல்லாம் தழும்புகளும் வடுக்களுமாக இருந்தது. உங்கள் முகத்தை பார்க்கவே நன்றாக இல்லை. எனவே நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்க வேண்டாம் என்று உங்களுடைய தகப்பன் அரண்மனையிலே எங்கும் கண்ணாடி வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதன்படி நாங்கள் வைக்கவில்லை. இப்பொழுது விருந்தினர் அறையிலே மட்டும் ஒரு கண்ணாடி தப்பி இருந்திருக்கிறது. நீங்கள் அங்கே போய் தங்குவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். ஏன்னா எல்லாரும் அழகாயிருக்கிறீர்கள், அருமையான உடலமைப்போடு இருக்கிறீர்கள் என்றல்லவா சொல்லி வந்தீர்கள். ஆம், அரசரை பார்த்து நீங்கள் அசிங்கமாக இருக்கிறீர்கள், சரியாக இல்லை என்று சொல்லத்தக்கவன் யார்? எனவே நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை என்றார்கள். அப்பொழுது அவன் பார்த்து, ஓஹோ, நான் இப்படித்தான் இருக்கிறேனா? நான் மற்ற பணியாளர்களை விட கூட பார்க்க அகோரமாய் இருக்கிறேனே. இவர்களை எல்லாம் கொடூரமாக நான் வேலை வாங்குவதும் அவர்களுக்கு மேலாக என்னை நினைத்துக் கொள்வதும் எவ்வளவு தவறு என்று அவன் தன் கர்வத்தை விட்டு ஒளிந்தான் என்று ஒரு கதை வருகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை நமக்கு காட்டும் கண்ணாடி. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், எவ்வளவு விலகி இருக்கிறோம், எவ்வளவு நேராய் இருக்கிறோம், இதையெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு உணர்த்துகிற ஒரு மிகப்பெரிய கண்ணாடி. அதை கொண்டு நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து கொள்ளும்படிக்கு தேவ வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்ட வேஷம் தரித்தவர்களாய் வாழ்ந்து விட்டாலும் தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய சீர்கேடுகள் என்ன, நாம் சரி செய்ய வேண்டியவர்கள் என்ன, இவற்றையெல்லாம் வேத வசனமாகிய கண்ணாடியின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். யோவான் 8:7 அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்றார். நாம் தேவகுமாரனுடைய வார்த்தைகள் அநேகருடைய இருதயங்களை புடமிட்டு அவர்களை அவர்களுக்கு காட்டியது. அதனால்தான் தாங்களும் பாவிகள் என்று ஒத்துக்கொண்டு உபச்சார ஸ்திரீயின் மீது யாரும் கல்லெறியாமல் போய்விட்டார்கள். ரோமர் 7:7 பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. ஆம், நியாயப்பிரமாணம் நடக்க வேண்டிய வழி என்னதென்றும் வழி விலகி இருப்பது எவ்வளவு தூரத்தில் என்றும் காட்டுகிறது. தேவனுடைய கிருபையோ நாம் வழி விலகி இருப்பதை சுட்டிக்காட்டி நம்மை மன்னித்து சேர்த்துக் கொள்ளுகிறது. செய்ய வேண்டியது என்னதென்று அவருடைய ஆவியானவர் போதித்து நடத்தும் போது அதற்கு கீழ்ப்படியும்படிக்கு நம்மை ஏவுகிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம், தியானிப்போம், நம்மை நாமே அறிந்து கொண்டு சீர்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.